ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி. என் அன்பு தங்கமே, நாளை உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. இது இந்த வாராகியின் உத்தரவு தங்கமே. இன்று இருளாக இருந்த உன் வாழ்விற்கான ஒளியை நாளை பிறக்கும் துவக்கத்தில் நல்ல செய்தியை உன் வாராகி தாய் தரப்போகிறேன். இதை கேட்டு நீ மகிழ்ச்சியாக தூங்கு. ஏன்னா இது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம். கவலையெல்லாம் மறந்துவிட்டு சந்தோஷமாக கேள். நிச்சயமாக நிம்மதியாக தூங்குவாய், மன நிறைவோடு தூங்குவாய், நம்பிக்கையோடு தூங்குவாய், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தூங்குவாய் தங்கமே. ஆம் செல்வமே, காத்திருந்து காத்திருந்து நீ சோர்ந்து விட்டாய். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் சற்று தளர்ந்து விட்டது போல் தெரிகிறது. கலங்கக்கூடாது, இந்த கலக்கம்தான் இருக்கக்கூடாது. நடக்கும் என்று நம்பணும். நாளைய சிறப்பு தினத்தில் நமக்கு நல்லது நடக்கப் போகிறது. நம் வாராகி தாய் சொல்லிவிட்டால் நிச்சயமாக பழிக்கும் என்று நம்பணும். நம்பினால்தான் வாழ்க்கை. இந்த வாராகி தாயை அரைகுறையாக நம்பக்கூடாது, முழுவதுமாக நம்பணும். என் செல்வமே, பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை என நீ அனுபவித்த கஷ்டங்களை கூற வார்த்தைகளே இல்லை. எனக்கு தெரியும். உன்னுடைய பாரங்கள் அனைத்தும் என் மீது கிடக்கும் போது நீ புலம்புவதில் அர்த்தமே இல்லையே. யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நீ வாழ்வதால் தான் இவ்வளவு துன்பங்களை சந்திக்கிறேன் என்று புலம்புகிறாயா? நேர்மையாக வாழும்போது நிறைய கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் தங்கமே. அதற்காக நீ வழி தவறி வாழ்க்கையை நடத்த முடியுமா? இல்லையே. நேர்மையாகும் வாழ்க்கைக்கு நிச்சயமாக பரிசு கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நேர்மையாக வாழும்போது பல அடிகள் விழுகத்தான் செய்யும். அடினாலும் அடி, சரியான அடி விழத்தான் செய்யும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோ, அதற்கான பலன் மிக பெரியதாக இருக்கும். அடிபட்டு அடிபட்டு எழுவதால் தவறில்லை. அந்த அடி உன்னை நியாயப்படுத்தும் அடியாகத்தான் இருக்கும். எப்படி என்று கற்றுக்கொள்ளும் அடியாகத்தான் இருக்கும். நான் சொல்ல வருவது புரியும் என்று நினைக்கிறேன். எப்படி இருந்தால் எப்படி பாதிப்பு ஏற்படாது என்பதை கற்றுக்கொள்வாய் தங்கமே. பார், உனக்கான நேர்மைக்கு நல்ல பரிசு நாளை நல்ல நாளில் நல்ல விடியலில் உனக்கு கிடைக்கப் போகிறது. அந்த பரிசானது உன்னையும் உன் வாழ்க்கை தரத்தையும் உயரச் செய்ய போகிறது. எனவே என் பிள்ளையான நீ நான் சொல்வதை கேட்பாயா? நேர்மையாக வாழ்வதை ஒருபோதும் கைவிடாதே. உன்னுள் இருக்கும் கவலைகளை மற்றவர்களிடம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பார்ப்பவர்களிடமெல்லாம் சொல்லாதே. ஏன்னா சிலருக்கு நீ எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் போய், உனக்கு கேடு நினைப்பவர்களிடம் போய் உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாயே. நாம கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது நம்ம மனசு சஞ்சலமாக இருக்கும்போதோ ஏதாவது ஒரு வழியில நம் வாராகித்தாய் நமக்கான ஆறுதல் வார்த்தையை நம்ம கிட்ட சேர்த்துருவாள்னு நினை. சிக்கலான சமயத்திலும் மனது குழப்பமாக சூழலில் இருக்கும்போதும் சரியான அறிவுரையை உனக்கு யார் மூலமாவது நான் தருவேன். அதே மாதிரிதான் இக்கட்டான சூழ்நிலையில் அடுத்து உன்னை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலையும் உனது துயரங்களுக்கு காரணமான உனது கர்ம வினைகளை நீக்கி உன் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் அடைவதற்கான வழிமுறைகளை இந்த வாராகித்தாய் சரியான நேரத்தில் உனக்கு காட்டுவேன் தங்கமே. அப்படித்தான் இப்போ இந்த பதிவை கேட்டிருக்கும் எல்லோருக்கும் நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசையாக இருந்தாலும், நீண்ட காலமாக காத்துக்கிட்டு இருந்த வேண்டுதலாக இருந்தாலும், உன் விதியை சரி செய்து உனக்கு கால நேரங்களை உனக்கு சாதகமாக மாற்றி நினைக்கிறதை வேண்டதை கூடிய சீக்கிரம் உன் கைகளில் சேர்க்கக்கூடிய இந்த தாய் இருக்கிறாள் என்பதை நம்பு தங்கமே. இந்த வாராகி தாயை நம்பினால் நிச்சயம் காரியங்கள் கைகூடும், வேண்டுதல்கள் நிறைவேறும். உன் வாழ்விற்கு வழி பிறந்து விட்டது என்று நினைச்சுக்கோ. நாளைய விடியல் சிறப்பான நாளாக அமையப் போகிறது. செல்வச் செழிப்போடு வாழப்போகிறாய், சுபிட்சமாக வாழப்போகிறாய், சகல சௌபாக்கியங்களோடு வாழப்போகிறாய். இதோ நாளை நீ விரும்பிய காலம் வந்துவிட்டது. நீ வாழும் காலம் இதோ வந்துவிட்டது. முகம் நிறைந்த புன்னகையோடு நாளைய நாளை துவங்கப் போகிறாய். இன்று இரவிலிருந்தே இந்த வாராகித்தாயின் பேச்சை கேட்க விட்டாய் அல்லவா?
உனக்கு ராஜயோக பலனை நான் தரப்போகிறேன். உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. நாளை புதிதாய் பூத்த மலர் போல உன் வாழ்வை துவங்கப் போகிறாய். இனி உன் அன்புக்கு தகுதியான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. நீ எதிர்பார்த்திருந்த அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது. இந்த நாள் முதல் இனி ஒவ்வொரு நாளும் மன நிம்மதியான, அமைதியான, சந்தோஷமான நிறைந்த வாழ்க்கையை பெறப்போகிறாய். இன்று இரவு நம்பிக்கையோடு தூங்கி எழு. நாளை பிறக்கும் விடியலில் இருந்து உனக்கு பொன்னான காலமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், மிகச் சிறப்பாக இருக்கும். வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம். இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும். அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்களோ மிக மிக குறைவு. என் பிள்ளைகளுக்கு முதலில் உன் வாராகி தாய் பயிற்றுவிப்பது நேர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான். அதில்தான் நீ உள்ளாய். பயிற்சி நடக்கும் போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழத்தான் செய்யும். அதில் இது இதற்கு இது நல்லதா இது கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரத்தான் செய்யும் தங்கமே. அப்படி வரவில்லை என்றால் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம். பயிற்சியின் போது வெற்றி தோல்வி என இரு முனைகளும் இருக்கும். அதில் வெற்றிக்காக மட்டும் நீ போராடு. தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் வாராகி தாய் பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை மட்டும் உணர்ந்துக்கோ. தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிரு. நாளை விடியல் பார், உனக்கு நல்லது நடக்கும் விடியலாக இருக்கும். என் செல்வமே, ஒருவரது வெற்றிக்கு பின்னால் இருக்கும் விடாமுயற்சி, திறமைகள், துன்பங்கள், அவமானங்கள் அனைத்தும் அதிர்ஷ்டம் என்ற ஒரு சொல்லால் மறைக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் உண்மையான அன்பு அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். எப்போதும் ஜெயிக்கும் உன் தன்னம்பிக்கையே உனக்கு அதிர்ஷ்டம்தான். இனி உன் வாழ்வில் உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம்தான். இனி நல்லதே நடக்கும். நடப்பதெல்லாம் உனக்கு நன்மையாக நடக்கும். விடியலில் பார், நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து கொழுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தம்தான். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் எப்படி நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் என்பது மட்டும் பார். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. பார்த்து கொண்டே இரு. உன் பிரச்சனைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. எனவே வீட்டில் நீ அன்பை தவிர, சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டக்கூடாது. சரியான நேரத்தில் இதை சொல்கிறேன். இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கோ. உன் அஜாக்கிரதை, வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது. உண்மைதானே? இனி அப்படி நடக்காது. எழுந்து கால் ஊன்றி நெல். உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயமாக அந்த சறுக்கலில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்கள், கதவை சாத்திக் கொண்டு போனவர்கள் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக் கொள்வார்கள். ஒட்டிக் கொள்ளப் போகிறார்கள். ஒட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கப் போகிறார்கள். உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாராகி தாய் நான் துணை நிற்பேன். நம்பிக்கை வச்சுக்கோ. நாளைய விடியல் உனக்கான விடியலாக விடியப் போகிறது. எதிர்பார்த்து மகிழ்வோடு காத்திரு. இப்போது நிம்மதியாக தூங்கு. ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி.